ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை கலை சிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பண்ருட்டியில் மிகப்பெரிய பொருட்காட்சி தாங்க போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிருந்தோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, பண்ருட்டி ஜிஹெச் ரோடுக்கு பேக் சைடு ரோடு தாங்க. ஸோ அங்கே தான் இந்த பொருட்காட்சி போட்டிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளார போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுங்க. பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 30 ரூபா. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளார போகணும். ஸோ உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளார போனதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து யானை, புலி, சிங்கம் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சு அழகாக லைட்டாக அதை அசைகிற மாதிரியும் அதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சு ரொம்பவே நல்லா அது லைட்டிங்ஸ்லாம் இது பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க பார்த்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அது அசைகிறது, அதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டு குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. என்னோட பையன் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அவன் ஒன்றுத்தையுமே வந்து நின்று பார்த்து எல்லாத்தையுமே ரசித்து அழகாக என்ஜாய் பண்ணான். ஸோ உங்களோட குழந்தைங்களுமே இட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் காட்டுங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோடய பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தான். ஸோ அவனுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப பிடிக்கும் கலர் ஃபிஷ்னால். ஸோ எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தான். ஸோ அதே மாதிரி அதுக்கு தேவையான பவுல்ஸு, கலர் ஃபிஷ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து அங்கேயே பக்கத்துலேயே விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு என்ன கலர் ஃபிஷ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஓவராலாக அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம உள்ளார போனோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டால்ஸ்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் போனதுமே மூலிகை பனக்கருப்பட்டின்னு போட்டிருந்தாங்க. அதாவது பனவெல்லம், பனங்கற்கண்டு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட வாங்கலாங்க. என்னோடய பையனுக்கு கொஞ்சமாக கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு தேவையானதாக வாங்கினோம். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு ஆக்சசரிஸ், பேண்டு, ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி நிறைய ஆக்சசரி போட்டிருந்தாங்க. ஸோ 10 ரூபாயிலேருந்தே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 90s கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட்ஸ் தாங்க நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா சாக்லேட்டுமே இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எது, அதாவது நம்ம பழைய காலத்தில் நம்ம வந்து அப்போ பார்த்துருந்த எல்லா சாக்லேட்ஸுமே வந்து இங்கே எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. 20 ருபீஸ்லேயே வந்து இங்கே சாக்லேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் எல்லாமே இங்கே வந்து பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே நம்ம உள்ளார போனோடனே பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஜெயிண்ட் வில், குழந்தைங்களுக்கான ட்ரெயின், இந்த இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வந்து பக்கத்தில் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃபுட் ஸ்டால் போடுவாங்க, ஆனால் நின்றுங்கனே சாப்பிட்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னுமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக சாப்பிட்றது. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோட பையன் இவ்வளோ வேகமாக எங்கே ஓடுறான்னு தானே பார்க்குறீங்க, இந்த ஜம்பிங் ஸ்லைடுக்கு தாங்க. அவனுக்கு இதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ போன உடனே வந்து இந்த இந்த பிளேஸை தாங்க அவன் கை காட்டிகிட்டே இருந்தான். ஸோ இங்கே விளையாடணுமான்னு கூட்டிகிட்டே இருந்தான். ஸோ அவன் எந்த இடத்துக்கு போனாலுமே, ஒரு திருவிழாவுக்கு போனாலுமே, எங்கே போனாலுமே இந்த ஜம்பிங் ஸ்லைடுக்கு தாங்க கூப்பிடுவான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினா. ஸோ அவன் விளையாடுறத பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. பானிபூரி, மசாலா பூரி, டெல்லி அப்பளம், அது மட்டும் இல்லைங்க, சிக்கன் பிரியாணியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. என்னோடய பையனுக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ நாங்கள் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கியிருந்தோங்க. ஸோ அவர் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்ததாக பீமை வந்து இந்த போட்டிங்கில் தாங்க போகணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தாங்க அவன் ட்ரை பண்ணுறான். இதுக்கு முன்னாடி அவன் ஓட்டினதே கிடையாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் குட்டியாக இருந்தான், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான்றதுனால நான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்தேங்க, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, கையை எப்படி செய்ய அப்படின்றதுனால சொன்னதுனால அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கினான். அதுக்கப்புறம் ஓட்ட அவனுக்கே எப்படி செய்யணும்னு அவனுக்கே தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அவன் வந்து சூப்பராக ஓட்டினா, ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. அவனுக்கு இந்த போட்டிங் எல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அது விளையாடினாங்க.
ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு, டெவில் ஹவுஸ், 3D ஷோ அந்த மாதிரி நிறைய இடம்லாம் இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து தம்பியை வச்சுட்டு அங்கெல்லாம் போக முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி. அடுத்து தான் நாங்கள் எதில் போனோம்னா அந்த ட்ரெயினில் போகணுன்னு என்னோட பையன் வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே அதில் தான் போனோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தாங்க. நானுமே ஜாலியாக இருந்தேன், என்னோட பையனுமே ஜாலியாக இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து அதில் ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. ஸோ நான் தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே வந்து நிறைய இடம் இருக்குங்க. இன்னும் நாங்கள் ஒரு சில இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக போக முடியல. ஸோ என்னோடய பையனை வச்சு என்னால் எல்லா இடத்துக்குமே போக முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெலாம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.